எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ட்ரிக்கை பண்ணி பாருங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து ஐஸ் க்யூப்பு, சால்ட்டு, கொஞ்சம் த்ரெட்டு. ஓகே, பண்ணி பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். க்யூப்லேருந்து ஐஸ் க்யூப்லேருந்து எடுக்கவே முடியல. ஒரு ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இந்த த்ரெட்டு ரெண்டு ஐஸ் க்யூப் வைங்க. ரெண்டு வச்சுருக்கேன். ரெண்டு வச்ச இடத்துல அந்த த்ரெட்டை நல்லா வச்சுக்கலாம். அந்த த்ரெட்டை நல்லா வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே சால்ட் போட்டுருங்க. நிறையா சால்ட் போடணும். நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா வராது இந்த ட்ரிக். இது அந்த ஐஸ் க்யூப் வந்து வலிக்கிட்டே இருக்குது அந்த பிளேட்டுக்கு. நான் 2 போட்டிருக்கேன். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், அப்புறம் பார்ப்போம். நான் வந்து இது வராதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வருதான்னு பார்க்கலாம், வாங்க. நான் தூக்க போகிறேன், பாருங்க. இல்லைங்க இன்னும் மெல்ட் ஆகட்டும். நான் நிறைய நிறைய சால்ட்டு போடுறேன். இது வந்து எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுட்டு தான் பண்ணுறேன். யாரும் கேட்கலன்னு சொல்லிடாதீங்க. பேரண்ட்ஸ் முடிவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஐஸ் க்யூப் நிறைய பேர் இதை பார்த்துட்டு ஐஸ் க்யூப் நிறையா போடாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை கேட்டு பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க பார்க்கலாமா? பாருங்கள், வந்துருச்சு. நான் த்ரெட்டோடு தான் தூக்கியிருக்கேன், பாருங்கள். சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த இது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை கேட்டு பாருங்கள். நான் திரும்பி காமிக்கிறேன். சக்ஸஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மேஜிக். இதை நான் பாருங்கள், இதை நான் சாதாரணமாக தான் நினச்சேன். ஆனால் வந்துருச்சு பாருங்கள். நீங்களே பாருங்கள். நான் ஏதாச்சும் மேஜிக் வச்சுருக்கேன்னா நீங்களே பாருங்கள். எதுவுமே இல்லை, சால்ட்டு போட்டது அப்படியே ஸ்டிக்காக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வேறு என்ன பார்க்கலான்ட்டு. பாய்.